السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على رسولك سيدنا نبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله عز وجل في فرقانه الحميد ولا تهنوا ولا تحزنوا وأنتم الأعلون إن كنتم مؤمنين. صدق الله مولانا العظيم. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக பிறக்க செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக அவனது ஹபீபாகிய கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, உலகம் முழுக்க இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் மிக தீவிரம் அடைந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம். நம்மை பார்க்கக்கூடியவர்கள் எங்கே நம்மை தவறாக பார்த்து விடுவார்களோ, நம்மை ஒரு பயங்கரவாதியாக நம்மை பார்த்து விடுவார்களோ என்ற அச்சம் நமக்கு ஏற்படுகிறது. நம்மை தனிமைப்படுத்துகிறார்களோ என்ற உணர்வு நமக்கு ஏற்படுகிறது. நம்மை முஸ்லிம்கள் என்பதனால் அவர்கள் கிண்டலிலும் கேலியிலும் சீண்டுதல்களிலும் ஈடுபட்டு விடுவார்களோ என்ற பயம் ஏற்படுகிறது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், நிறைய முஸ்லிம்கள் தன்னை முஸ்லிமாக வெளிக்காட்டி கொள்வதற்கு தயாராக இல்லை. ஒரு தொப்பி போட்டு வெளியே போகிறதில்லை, காரணம் தொப்பி போட்டால் முஸ்லீம்னு தெரிஞ்சிடும். ஒரு தாடி வைப்பதற்கு தயாராக இல்லை, தாடி வைத்தால் முஸ்லிம்கள் என்று தெரிந்துவிடும். என்றால் இன்று இஸ்லாமிய எதிர்ப்பு பிரச்சாரத்தில் அடையாளமாக்கப்படுவது தொப்பியும் தாடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். தொப்பியும் தாடியும் பயங்கரவாதத்தின் ஒரு அடையாளமாகவும், தொப்பியும் தாடியும் இந்த உலகத்தின் நச்சு விதைகளை விதைக்கக்கூடிய நபர்களின் ஒரு அடையாளமாகவும் இன்று சித்தரிக்கப்படுகிறது. அதனால முஸ்லிம்களே இஸ்லாமியர்களாக தங்களை காட்டிக்கொள்ள பயப்படக்கூடிய ஒரு காலம் இருக்கிறது. ஆனால் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தால், இஸ்லாம் இந்த உலகத்தில் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரை உலகத்தில் இஸ்லாத்திற்கு எதிராக, இஸ்லாத்தினுடைய ஒழுக்க மாண்புகளுக்கு எதிராக, இஸ்லாத்தை ஏற்றவர்களுக்கு எதிராக, இஸ்லாமிய கோட்பாடுகளுக்கும் இஸ்லாத்தினுடைய அழகிய வாழ்க்கை வடிவமைப்புக்கும் எதிராக போர் தொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. விஷமங்கள் பரப்பப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. முஸ்லிம்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணத்தினால் அடிபடுவதும் உதைபடுவதும், உலகத்தில் ஒரு மோசமான நபர்களாக சித்தரிக்கப்படுவதும் இதெல்லாம் இன்னைக்கு நேற்று வந்ததில்லை. இஸ்லாம் இந்த உலகத்தில் பிறந்த காலத்திலிருந்தே அது ஒரு அனுபவமாக இந்த உலகத்தில் முஸ்லிம்களுக்கு நடைபெற்று வரக்கூடிய நிகழ்வு. ஆனால் இங்கே நாம் கவனிக்க வேண்டியது என்ன? ஒரு முஃமின் பயமுறுத்தப்படும் பொழுது அவன் பயப்படுகிறான் என்பதுதான் நாம் கவனிக்கப்பட வேண்டியது. இன்னைக்கு எத்தனையோ பேர் நம்மை எதிரிகளாக பார்க்கிறார்கள், விரோதிகளாக பார்க்கிறார்கள். அவர்களை பார்த்து நம் உள்ளத்தில் பயம் ஏற்படுவது என்பது மட்டுமல்ல இப்பொழுது நம்ம இருக்கக்கூடிய இயல்பு. நம்மை நல்லபடியாக பார்க்கக்கூடியவர்கள், நம்மை நட்புறவாக பார்க்கக்கூடியவர்கள், நம்மை சகோதரர்களாக பாவிக்கக்கூடியவர்கள் பார்வையை கூட நாம் எப்படி எதிர்கொள்கிறோம்? இவர் நம்மளை ஒரு வித்தியாசமாக பார்த்துருவாரோ, பக்கத்து வீட்டுக்காரர்கள் இவனா நல்ல பழகினாங்க, இப்போ நம்மளை ஒரு மாதிரி தவறாக பார்ப்பார்களோ என்ற பயமும் குற்ற உணர்வும் அச்சமும் நம் உள்ளத்தில் ஏற்படுகிறதே. இதுதான் நாம் எதிர்கொள்ள வேண்டிய, நாம் மாற்ற வேண்டிய முக்கியமான உணர்வு. ஒரு மனிதனுக்கு உடலில் நோய் தாக்குகிறது, சில கிருமிகள் ஒரு மனிதனை உடலில் புகுந்து அவன் உடலை பலவீனப்படுத்துகிறது. ஏன் அந்த மனித உடல் பலவீனமாகிறது? வியாதி ஏன் வருது? அந்த கிருமி தாக்கியதனால் வியாதி வருகிறதா? இல்லையே. எத்தனையோ பேருக்கு அதே கிருமி தாக்குகிறது, ஆனால் வியாதி ஏற்படுவதில்லை. 2 நபர்கள் ஒரு பொருளை சாப்பிடுகிறார்கள், 2 பேர் ஒரு உணவை உட்கொள்கிறார்கள், 2 பேர் மழையில் நனைகிறார்கள், 2 பேர் ஐஸ் குடிக்கிறாங்க. ஆனால் 2 பேரில் ஒருவருக்கு அந்த உணவு பாதிப்பை ஏற்படுத்தல, இன்னொருக்கு அதனால் வயிற்று வலி ஏற்படுகிறது.
ஒருவர் தான் சாப்பிட்ட ஐஸ்கிரீம்னால தொண்டையில் சளியோ அல்லது தொண்டை வலியோ வரல, ஆனால் இன்னொருவருக்கு வருகிறது. மழையில் நனைந்ததனால் ஒருவருக்கு ஜுரம் ஏற்படுகிறது, ஒருத்தருக்கு ஜுரம் வரல. இந்த வித்தியாசம் எதனால் ஏற்படுது? இரண்டு பேரும் எதிர்கொண்டது ஒன்றுதான். அவர் சாப்பிட்ட உணவினால் அவர் உடலில் ஏற்பட்ட அந்த கிருமிகள், ஃபங்கஸாக இருக்கட்டும் பாக்டீரியாவாக இருக்கட்டும், ரெண்டு பேருக்கும் ஒன்றாக வந்தது. ஆனால் ஒருவருக்கு அதனுடைய அந்த பாக்டீரியாவும் ஃபங்கஸும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியவில்லை. காரணம், அவர் உடலில் ஆன்டிபயோட்டிக், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறது. இன்னொருவரும் அதை தான் உட்கொண்டார், ஆனால் அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா அவரை தாக்கி அவர் உடலில் ஒரு பலவீனத்தை, நோய் ஏற்படுத்துச்சு. காரணம், அவருடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை. அதனால்தான் டாக்டர்கிட்ட போன உடனே அவர் அந்த வலி என்றால் வலி நீங்குவதற்கு மாத்திரை கொடுக்கிறார், மருந்து கொடுக்கிறார், அந்த ஜுரம் குறைவதற்கு மருந்து கொடுக்கிறார். அதே நேரத்தில் எல்லா நோய்களுக்கும் ஒரு ஆன்டிபயோட்டிக் இருக்கிறது. உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பூஸ்ட் பண்ணுவது. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி பூஸ்ட் ஆச்சுன்னா அந்த ஜெர்ம்ஸ், அந்த பாக்டீரியா நம் உடலை விட்டு நீங்கி விடுமா? இல்லை, அது இருக்கத்தான் செய்யும். ஆனால் அது நம்மை தாக்க முடியாத அளவிற்கு நம் உடல் வலிமை பெற்றுவிடும். அந்த நோய் எதிர்ப்பு திறன் அதிகரிக்கும் பொழுது அது அந்த பாக்டீரியாக்களோடு போரிட்டு அதை வலுவிழக்க செய்துவிடும். அதே போலத்தான் தொன்று தொட்டு பெருமானார் காலம், சஹாபாக்கள் காலத்தில் இதைவிட வீரியமான வலு எதிர்ப்பும் இதைவிட வீரியமான கொடூரங்களும் கொடுமைகளும் நிகழ்ந்த காலத்தில் அவர்கள் நின்று வென்று காட்டினார்கள். காரணம், உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி இருப்பதை போல் அவர்கள் உள்ளத்தில் ஈமானிய சக்தி இருந்தது. இன்று நாம் நல்ல பார்வை பார்ப்பவர்களை கூட பார்த்து பயப்படுகிறோம் என்று சொன்னால், நம்மில் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாததை போல் ஈமானிய சக்தி நம்மில் வலுவிழந்து விட்டது. அல்லாஹ் ரசூல் நமக்கு கொடுத்த அந்த அற்புதமான உள்ள வலிமை, மன ஆற்றல், சிந்தனையின் எழுச்சி, இது எல்லாவற்றினுடைய ஒரு உருவம் என்னவென்று பார்த்தால் அது ஈமான் என்று சொல்லக்கூடிய இறை நம்பிக்கையாக இருக்கிறது. அந்த இறை நம்பிக்கையை வைத்துக்கொண்டு இந்த உலகில் ஒரு முஃமின் எந்த விதமான எதிர்ப்பையும் அவனால் எதிர்கொண்டு விட முடியும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே நம்முடைய ஈமானை வலுப்படுத்த வேண்டிய ஒரு காலம் இந்த காலம். நம்முடைய இறை நம்பிக்கை நம்மை எந்த விதத்திலும் எந்த தீய சக்தியாலும் அசைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிகரிக்க வேண்டிய காலம் நாம் இருக்கக்கூடிய இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை. எனவே நம்முடைய ஈமான் வலுப்பெற வேண்டும், நம்முடைய இஸ்லாம் வலுப்பெற வேண்டும். ஈமான் என்று சொன்னால் என்ன? அதனுடைய அடிப்படை என்ன? அதனுடைய பேஸ் என்ன? அதனுடைய ஃபவுண்டேஷன் ஸ்ட்ரக்சர் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன். உங்களில் ஒருவர் தன் பெற்றோர்களை விட, தான் ஈண்டெடுத்த பிள்ளைகளை விட, மக்கள் அத்தனை பேரையும் விட என் மீது அவர்கள் பிரியம் கொள்ளாதவரை உங்களில் யாரும் ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார். இன்னொரு அறிவிப்பிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாஹு தபஅன் லிமா ஜிஅது பிஹி. உங்கள் ஒருவருடைய மனோ இச்சை நான் கொண்டு வந்த இந்த தீனுல் இஸ்லாத்திற்கு ஏற்ப மாறவில்லை என்று சொன்னார். உங்களுடைய மனோ இச்சை 1000 விஷயத்தை ஆசைப்படும், ஆனால் அந்த ஆசை விட்டுவிட்டு நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை வழிகாட்டுதலை அது பின்பற்றவில்லை என்று சொன்னால் உங்கள் ஒருவரும் ஈமான் கொள்ள மாட்டார். மனோ இச்சை என்பது ஒரு மனிதனை இயக்கிக் கொண்டிருக்கிறது. அதுதான் இந்த உலகத்தின் இன்பத்தை அதிகமாக வேண்டும் 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 என்று சொல்லி பாவம் செய்கிறோம் என்ற குற்ற உணர்வு இல்லாமல் ஆக்குகிறது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் மனோ இச்சைக்கு நீங்கள் மாறு செய்ய வேண்டும். அதற்கு மாற்றாக நான் எதை உங்களுக்கு தருகிறேனோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பார்க்கிறோமா இல்லையா? ஒரு மனிதனுடைய மனோ இச்சை மாறுவதற்கு என்ன தேவை? காலமெல்லாம் ஊரை சுத்துவான், ஊதாரித்தனமாக செலவு பண்ணுவான். அவனை பார்த்து மக்கள் சொல்ற வார்த்தை என்ன? இப்படியே விட்டா இவன் சரிப்பட மாட்டான், இவனுக்கு ஒரு கால் கட்டை போட்டாதான் சரியாகும். கால் கட்டுன்னு எதுக்கு சொல்றாங்க? அந்த மனிதனுக்கு திருமணம் செய்து விட்டால் திருந்து விடுவான், பொறுப்பு வந்து விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையில் அதனுடைய யதார்த்தம் என்ன? எப்பா ஊரை சுத்தாதன்னு பெற்றெடுத்த தாய் தந்தை பலமுறை சொல்லியிருப்பார்கள். அவர்களுடைய பெரிய வீட்டு பெரியவர்கள் பலமுறை சொல்லியிருப்பாங்க, காசு சேர்த்து வை, சம்பாதித்து வை, இப்படி இருக்காத, தூங்காத, எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அவனால் எதையும் மாற்றவே முடியாது.
ஆனால் ஒரு திருமணம் என்று வந்துவிட்டால், ஒரு பெண்ணை அவன் ஹலாலான முறையில் மனைவியாக ஆக்கிவிட்டால், அந்த பெண் சொல்ற அத்தனையும் அவன் கேட்கிறான். அந்த பெண்ணுக்காக தன் தூக்க நேரத்தை மாற்றிக்கொள்கிறான், நண்பர்களோடு சுற்றுவதை மாற்றிக்கொள்கிறான், ஊதாரியாக செலவு செய்வதை விட்டு அவன் நீங்கி விடுகிறான். எப்படி இது முடியுது? இவ்வளவு நாள் பெற்றவர்கள் மற்றவர்கள் எல்லாம் சொன்னது அவன் காதிலும் விழவில்லை, அவனுடைய சிந்தனையிலும் ஏறவில்லை, மாறவே இல்லை. இன்னைக்கு ஒரு பெண் வந்து விட்ட பிறகு இவன் தன் மனோ இச்சையாக எது இருக்கிறதோ அதற்கு மாற்றம் செய்கிறான் அப்படின்னு சொன்னா என்ன காரணம்? அவன் தன்னை விடவும் தன் மனோ இச்சையை விடவும் தனக்கு ஹலாலாக இறைவன் தந்த அந்த பெண்ணை நேசிப்பதனால் ஏற்படக்கூடிய மாற்றம். அது நேசத்தால் உருவாகக்கூடியதுதான் உண்மையான மாற்றம். ஒரு மனிதனின் மனதை மாற்றக்கூடிய, மனோ இச்சையின் செயல்பாடுகளை மாற்றக்கூடியது நேச மிகுதியால் ஏற்படுவதுதான். அப்போ அல்லாஹ் ரசூல் நமக்கு தந்ததை நாம் முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய மனோ இச்சையை அல்லாஹ் ரசூல் கொடுத்த இந்த மார்க்கத்திற்கு ஏற்ப மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த மார்க்கத்தை, அந்த செயலை நமக்கு யார் தருகிறார்களோ அவர்களை நாம் நம் மனோ இச்சையை விட அதிகமாக நேசிக்க வேண்டும். அதுதான் ஈமானாக இருக்கிறது. ஈமான் என்று சொன்னவுடன் தொழுவது, நோன்பு வைப்பது, ஜக்காத்து கொடுப்பது, ஹஜ் செய்வது என்பதல்ல. நபியின் மீது உயிரை காண நேசம் வைப்பதும், அந்த நேசத்தின் வெளிப்பாடாக நபியை கண்ணியப்படுத்துவதும், அவர்களை மரியாதை செய்வதும், அவர்கள் கொடுத்த வாழ்க்கை வழிமுறையை நம் உயிரை விட அதிகமாக மதித்து பின்பற்றுவதும் தான் உண்மையான ஈமான். இன்று இந்த ஈமானிய பலம், இந்த ஈமான் என்ற எதிர்ப்பு சக்தி நம்மில் குறைந்து விட்டதனால் அல்லாஹ் யார் யாரையோ பார்த்து நம் உள்ளத்தில் பயம் ஏற்படக்கூடிய அளவிற்கு ஆக்கிவிட்டான். நம்முடைய பிள்ளைகளுக்கும் சரி, நம்முடைய மனை மக்களுக்கும் சரி, நாம் நபியினுடைய நேசத்தை உயிரை காண ஏற்படுத்த முயற்சிக்க வேண்டும். நாமும் நம் மனைவிட, பெற்றோர்களை விட, பிள்ளைகளோட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக நேசிக்க வேண்டும். நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு இந்த நேசத்தை நாம் கொடுக்க வேண்டும். இந்த ஈமானிய வலிமை மட்டும்தான் எதிரிகள் எத்தனை பேர், ஏன் உலகமே ஒன்று திரண்டாலும் அதற்கு எதிரில் நின்று நம் பிள்ளைகளை, சந்ததிகளை வெற்றியாளர்களாக வாழ வைப்பதற்கான ஒரே ஒரு ஆயுதம். ஏனென்றால் இந்த உலகத்தில் தீய சக்திகள் ஏறி நிற்கும் பொழுது, மிகைத்து நிற்கும் பொழுது, வரலாறு நெடுக நாம் பார்க்கிறோம், அவர்களை எதிர்த்து நின்ற முஸ்லிம்களுக்கு முழுக்க முழுக்க துணையாக நின்றது அவர்களுடைய ஆயுதங்களோ, அவர்களுடைய கல்வியோ, அவர்களுடைய பொருளாதாரமோ அல்ல. அவர்கள் உள்ளத்தில் நிறைந்திருந்த வலிமையான, ரொம்ப ஸ்ட்ராங்கான அந்த ஈமானுடைய பலம்தான் எதிரிகளை நீர்த்து போக செய்தது என்பதை நாம் பார்க்கிறோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜாலூத் முன்னால் நிற்கிறார்கள். மாமிச மலை போல் அவன் இருக்கிறான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சின்னதாக குள்ளமான நபர். அவன் கீழே குனிந்து பார்த்தால் கூட சின்ன ஒரு பொடிப்பையனை போல்தான் தோற்றம் தெரிகிறது. சிரிக்கிறான் அவன். இவர் என்னை அழிப்பதா, இவர் என்னை மிதிப்பதா, ஊதி விட்டால் பறந்து விடக்கூடிய அளவுக்கு இருக்கிறாரு, இவரை போய் தலைவரா போட்டு அவருக்கு பின்னாடி இத்தனை கூட்டம் வருகிறதே என்று பார்த்தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன ஆயுதத்தை வைத்திருந்தார்கள்? இந்த மாமிச மலையை தகப்பதற்கு 3 கற்கள். முதல் கல்லை எடுத்து பிஸ்மில்லா என்று சொல்லி அடித்தார்கள். அண்ணாந்து பார்த்தா கூட அவன் முகம் தெரியாது, அவ்வளோ பிரம்மாண்டமானவன். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னால் ஜாலூத் என்ற கொடிய அரசன். ஒரு கல்லை அடித்தார்கள், அது அவன் தலையை சுக்கு நூறாக ஆக்கியது. 2வது பொடிக்கல், அந்த கல்லை வைத்து அவனுடைய உடலை பார்த்து அடித்தார்கள். அவங்க அடிச்ச ஃபோர்ஸுக்கு அது அவ்வளோ ஹைட்டுக்கு போய் தலையை அடிப்பதற்கான வாய்ப்பும் கிடையாது. அவர்கள் அடித்த வேகத்திற்கு அது அவன் உடலை பதம் பார்த்து அதை சுக்குநூறாக்கக்கூடிய வலிமையும் கிடையாது. ஆனால் 2வது கல்லை எறிந்தவுடன் உடல் சுக்குநூறாக போனது. 3வது தன் கையில் இருக்கக்கூடிய அந்த கல்லை எடுத்து அந்த படைகளை நோக்கி எறிந்தார்கள். படை எத்தனை பேர்? 70,000 பேர், பெரும் படை. ஆனால் இருக்கக்கூடியது இவ்வளவு பொடிக்கல். நம்மளால் கற்பனை செய்ய முடியுதா? கல்லினுடைய வலிமையா இது? அவர்களுடைய படைபலத்தினுடைய வலிமையா? எதிர்க்க இருப்பதுதான் படை பலம். படை பலத்தினுடைய வலிமை என்பது எதிரிகளுக்கு, ஜாலூத்துடைய படையிடம் இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு பலம் ஈமானிய பலம். ஈமானிய பலத்தோடு ஒரு முஃமின் இந்த உலகத்தில் எத்தகைய சின்ன ஒரு காரணியை கையில் வைத்து அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அதை கொண்டு அவன் எதிர்த்தாலும் எதிரிகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் தவிடுபொடியாக ஆகிவிடுவார்கள்.
நாம் இன்னைக்கு கல்வியில பின்தங்கி இருக்கிறோம், பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறோம், அதிகாரத்தில் நம்முடைய ஆட்கள் இல்லை, நாடாளுமன்றத்தில் நமக்கான இடங்கள் இல்லை குரல் கொடுப்பதற்கு. இதையெல்லாம் சொல்றோம், அதுக்காக நாம் பாடுபடுகிறோம், அதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறோம். நம் அடுத்த தலைமுறை அரசு அதிகாரியாக்க வேண்டும், இந்த துறையில் கொண்டு வர வேண்டும், அந்த துறையில் அவர்களை நாம் அதிகமாக இடங்களை நிரப்ப வேண்டும், எல்லாம் சொல்றோம். இது தேவைதான், இதற்கு முயற்சிகள் தேவை. இதற்காக நம் அடுத்த சந்ததிகளை தலைமுறை உருவாக்கக்கூடிய அவசியம் இருக்கிறது. என்றாலும் அதனுடைய ஃபவுண்டேஷனாக, அதனுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய ஈமானை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான அந்த உயிரைக்கான நேசிக்கக்கூடிய பக்குவத்தை நம் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நாம் விதைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதுதான் உண்மையான ஆயுதம், அதுதான் உண்மையான பலம். இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த எதிரிகளும் அவர்கள் ஆயுதங்களும் ஒன்று சேர்த்தாலும் அசைக்க முடியாத ஒரு வலிமை இருக்கிறது என்று சொன்னால் அது நம் சந்ததிகள் பெற வேண்டிய நபியினுடைய காதலும் அதனால் வெளிவரக்கூடிய ஈமானுடைய வெளிப்பாடும் தான். பெருமானாரை நேசித்த பிள்ளைகள் வரலாற்றை நாம் பார்க்கிறோம். யமனிலே பனு சஅத் என்ற கூட்டத்தார்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதில் ஒருவர் ஹாரிசா, அவருக்கு ஒரு மனைவி 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். 3 பிள்ளையோட மனைவி ஒரு பிரயாணத்தில் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு கூட்டு பிரயாண குழுவோட ரிட்டர்ன் வரக்கூடிய நேரத்திலே கொள்ளை கூட்டத்தார்கள் அவர்களை சுற்றி வளைத்து கொண்டார்கள். அவங்கள்ட்ட இந்த பொருட்களை, நகை, இப்போ பணம் எல்லாத்தையும் அபகரிச்சிட்டாங்க. அதிலே ஒரு மனிதன் பார்த்தான், ஒரு கொள்ளைக்காரன், 8 வயது நிரம்பிய ஹாரிசாவுடைய மகன். அவர்கள் 3 பிள்ளைகள். அதில் ஒருவர் ஜெயித். அந்த ஜெயிதை ரொம்ப நல்லா இருக்கிறாரு, சின்ன புள்ள அழகா இருக்காரு, இவரை நம்ம கொண்டு போயிடலான்னு பொருட்களை எடுத்து கொண்டதோடு சேர்த்து அந்த பிள்ளையும் தூக்கிட்டு போயிட்டார். தாய் உள்ளம் பதறி போய்விட்டது. எவ்வளோ சொல்கிறார்கள் மக்கள் எல்லாம், அவருக்கு பதிலாக எங்களை வேற யாரை வேணா எடுத்துக்கங்க, வேற என்ன வேணா கேளுங்க, நாங்கள் தர்றோம், ஆனால் அந்த பிள்ளையை விட்டுருங்கன்னு எவ்வளவு சொல்லியும் கொள்ளைக்காரன் கேட்கவில்லை, எடுத்துட்டு போயிட்டான். தாய் குய்யோ முறையோ என்று அவர்கள் கூப்பாடு போட்டு கதறி கெஞ்சி அழுது பிரயாணத்திலிருந்து திரும்பும் வெள்நெடுங்க அந்த கவலையோடு அழுகையும் புலம்பலுமாக வீட்டுக்கு வந்து சேர்ந்து தன் கணவர் ஹாரிசாவிடம் இதை சொன்னால் ஒரு தகப்பன் உள்ளம் எப்படி அதை தாங்கும்? எவ்வளோ பதைத்து விட்டார்கள் ஹாரிசா. அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிறார்கள், கெஞ்சுகிறார்கள். ஒரு பக்கம் தாய் தினமும் போய் அந்த மலைகளில், சந்தைகளில், வெளியூர்லேருந்து வரக்கூடிய மக்களிடையே கூட்டத்தில் எல்லாம் போய் தன் மகனை பற்றி கேட்கிறார், தன் பையனை பற்றி விசாரிக்கிறார். ஒரு பதிலும் இல்லை. இங்கே ஹாரிசா தன்னுடைய மகனுடைய பிரிவாற்றாமை தாங்காமல் அதை கவிதையாக எழுதி படிக்கிறார். அந்த கவிதையை கேட்டு யமன் வாசிகள் அத்தனை பேரும் அழுதார்கள். அப்படி உருக்கமான கவிதை. இங்கே இது நடந்து கொண்டிருக்க அங்கே கொள்ளைக்காரன் ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தூக்கிட்டு போய் அவன் ஒரு இடத்தில் விற்றான். வெறும் 8 வயது பிள்ளை பெற்றோர்களை பிரிந்து கொள்ளைக்காரனுடைய கூட்டத்தில் அகப்பட்டு அடிமையாக விற்கப்பட்டு ஒவ்வொரு எஜமானனாக மாறி மாறி இறுதியாக மக்காவிற்கு வந்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அடிமையாக அவர்கள் விற்கப்படுகிறார்கள். அப்படியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹதீஜா நாயகி மனம் முடித்தவுடன் நபியினுடைய அந்த அருள் நிறைந்த பார்வை ஜெயித் அவர்கள் மீது படுகிறது. ஜெயிதினுடைய அந்த அற்புதமான பேச்சு, நளினம், அடக்கமான அந்த நடைமுறை, ஒழுக்கமான செயல்பாடுகள், பெரியவர்களை மதிக்கும் விதம், ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அங்க அசைவுகள் பெருமானாரை வெகுவாக கவர்ந்து விட்டது. ஜெயிதின் மீது ஒரு பிரியம் ஏற்பட்டது. ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு எதை செய்தாலும் நபி அவர்கள் ரசிப்பார்கள். ஹதீஜா நாயகி நோட் பண்ணிக்கிட்டே வந்தாங்க, ஜெயிதின் மீது பெருமானாருக்கு ஒரு பிரியம் இருக்குது. உடனே ஹதீஜா நாயகி ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொடுத்து, என் அருமை கணவரே நபியே, நீங்கள் இந்த ஜெயிதை வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவையான எல்லா வேலைகளும் இவருடைய வாங்கி கொள்ளுங்கள் என்று சொன்னவுடன் உலகில் யாருக்கும் கிடைக்காத அற்புதமான பாக்கியம் ஜெயித் நாயகத்திற்கு கிடைத்தது. பெருமானாரோடு இருந்தார்கள், வளர்ந்தார்கள், தூங்கினார்கள், சாப்பிட்டார்கள், எழுந்தார்கள், நடந்தார்கள், அத்தனையிலும் பெருமானாருடைய சுஹபத்தை பெற்றார்கள். நபி அவர்களின் அருட்பார்வை பட்டதில் நபிக்கு ஜெயிதின் மீது பிரியம் வந்தது ஒரு புறம் என்று சொன்னால், ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியின் மீது அளவு கடந்த பிரியமுள்ள பிள்ளையாக மாறிட்டாங்க. 15 வயது. இப்படி இருக்க யமனில் இருந்து
பனு சாதினுடைய கூட்டம், ஒரு சில நபர்கள் ஒரு குழுவாக ஹஜ்ஜுக்கு வந்திருக்காங்க ஒரு ஹஜ்ஜுடைய காலத்தில். அப்போ அவர்கள் ஹஜ்ஜுடைய கிரியைகள்லாம் நடந்துட்டுருக்கு, ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நேரத்தில் நிறைய செயல்பாடுகள் ஈடுபடுவார்கள். அப்படி ஒரு நாள் ஒரு இடத்தில் எல்லாம் கூடி மக்காவிலே ஹாரிசா தன் மகனின் பிரிவால் எழுதிய அந்த கவிதைகளை வாசிக்கிறார்கள். ஒரு நபர் வாசிக்கிறார், சுற்றி இருக்கிறவர்களெல்லாம் அதை கேட்டு ரசித்து வருத்தத்தை வெளிப்படுத்தி கண்ணீர் வடித்து இப்படியாக அந்த கவிதை வாசித்து அந்த நேரத்தை போக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அதிலே ஸெய்த் நாயகத்தினுடைய அங்க அசைவுகள், அவர்களுடைய வர்ணனைகள் எல்லாமே இருக்கு. அதை கேட்டுக்கொண்டிருந்த நபர்கள் திடீர்னு ஒரு பையன் அப்படி கிராஸ் பண்ணி போறதை பார்த்தால் இந்த அடையாளங்கள் உள்ளவர்களாக அவர் இருக்கிறார்கள். ஸெய்த் ரதியல்லாஹு அன்ஹு தங்களுடைய யமன் தேசத்து ஹாரிசாவுடைய மகன் காணாமல் கொள்ளையர்களால் கல்வர்களால் அபகரிக்கப்பட்டானே அந்த சிறுவனை போல் இருக்கிறது இவரை பார்த்தார். உடனே கூப்பிட்டு விசாரிச்சாங்க, தம்பி நீ எங்கப்பா, என்னப்பா நீ யாரு? நான் தான் ஸெய்த். அப்படியா, எங்கேருந்து வந்த, உன்னுடைய ஹிஸ்ட்ரி என்ன? 8 வயது பிள்ளையாச்சே, அவருடைய அவனுக்கு வரலாறு ஓரளவுக்கு தெரியும்ல என்ன நடந்தது என்று. அவர் இதை எல்லாம் சொன்னவுடன் அத்தனை பேரும் கண்ணீர் வடித்து சொன்னார்கள், தம்பி உங்கள் வாப்பா அம்மா உன்னை எப்படி தேடுறாங்க தெரியுமா? ஒவ்வொரு நாளும் உன்னுடைய பிரிவை நினைத்து கண்ணீர் வடிக்கிறாங்க. அவர் உன்னுடைய பிரிவினால் உன் தந்தை எழுதிய கவிதை நாங்கள் இப்போ உட்காந்து படிச்சுட்டு இருந்தோம். அவர்கள் உன் தந்தை அந்த வார்த்தைகளை கேட்டு, உன் தந்தையினுடைய அந்த வார்த்தைகளை கேட்டு எங்களுடைய யமன் தேசமே அழுது கொண்டிருக்கிறது. உன்னை எந்த அளவுக்கு மக்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமை விட்டும் பிரிந்த யூசுப் இருக்கிறாரே, அவர்கள் மிஸ்ர் நாட்டினுடைய யூசுப் என்று சொன்னால் யூசுப் நம்முடைய ஸெய்த் என்பவர் யூசுஃபே யமனி, நம்முடைய யமன் தேசத்தில் காணாமல் போன யூசுப் என்று நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். அவ்வளோ உங்கள் வாப்பா அம்மா உன்னுடைய பிரிவில் அழுது கொண்டிருக்கிறார்கள், நீ வந்திருப்பான்னு சொல்லும் பொழுது ஸெய்த் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கணும்? 8 வருடமாக சிறு வயதில் தன் தாயின் அரவணைப்பில் பாதுகாப்பில் பிரயாணத்தில் வந்து காணாமல் போய் எங்கெங்கேயோ போய் தன் தாய் தந்தை இருக்கிறார்கள் என்று தெரிந்தவுடன் எவ்வளோ அவருக்கு சந்தோஷம் வந்திருக்கணும், எவ்வளோ ஆனந்தம் இருந்திருக்கணும், எவ்வளோ மகிழ்ச்சியாக உடனே ஊருக்கு போய் உமா அப்பாவை பார்க்கணுன்ற எண்ணம் வந்திருக்கணும். ஆனால் அங்கே ஸெய்த் ரதியல்லாஹு அன்ஹு அந்த மனநிலையில் இல்லை. நீ வாப்பான் கூப்பிட்டவர்களிடம் சொன்னார், அஹ்பிரு அபி அன்னி ஹினா மஅ அக்ரமி வாலிதின், என் தந்தையிடம் போய் நீங்க சொல்லுங்க, நான் இங்க மிகச்சிறந்த தந்தையிடம் வளர்ந்து கொண்டிருக்கிறேன், உலகத்தின் ஒப்பற்ற தந்தையினுடைய பிள்ளை போல் நான் இங்கே வளர்ந்து கொண்டிருக்கிறேன், நான் அங்கே வருவதற்கு மனம் விரும்பவில்லை என்று சொல்கிறார்கள். ஆச்சரியப்பட்டு விட்டார்கள் யமன் வாசிகள். இன்னும் ஸெய்த் ரதியல்லாஹு அன்ஹு பெரிய மாளிகைகளில் வாழவில்லை, அடிமையாகத்தான் இருக்கிறார்கள். கதீஜா நாயகத்தினுடைய அடிமை, அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துட்டாங்க, அடிமைத்தன வாழ்க்கை தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு அடிமையாக இருக்கக்கூடிய பிள்ளை பெற்றோரிடம் கூட நான் போக மாட்டேன்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட இருக்கிறார்னா என்ன இருக்கிறது? அதுவும் அன்றைய கால அரபுகள் மத்தியிலே குழந்தைகள் மீது பாசம் பிரியம் எல்லாம் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒரு மனிதர் உட்கார்ந்து இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய பேரக்குழந்தை எடுத்து முத்தமிடுகிறார்கள். பேரக்குழந்தை பெற்றெடுத்த காலம், இஸ்லாம் பறந்து விரிந்து ஃபாத்திமா நாயகி வளர்ந்து ஆளாகி திருமணமாகி பேரக்குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய காலத்திலும் கூட குழந்தை பிரியம் என்பது அவ்வளோ பிரபலமாகவில்லை. நபி அவர்கள் ஹசன் ஹுசைன் அல்லாஹ் தஆலா தூக்கி முத்தம் போட்டா அங்கே பார்த்த ஒரு தோழர் சொல்கிறார், யார சொல்லா, நீங்களுமா குழந்தைகளை முத்தமிடுகிறீர்கள்? நான் 10 வருடமாக எனக்குள்ள இருக்கு, ஆனால் நான் என்னுடைய பிள்ளைகள் ஒருவரை கூட கொஞ்சியதில்லை, முத்தம் கொடுத்ததில்லை என்று சொல்லும் பொழுது நபி அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இது என்ன உள்ளமா? இது குழந்தைகள் மீது இரக்கம் வராத, பாசத்தை பொழியாத உள்ளமெல்லாம் ஒரு உள்ளமாது என்று நபி அவர்கள் கேட்ட வரலாறை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் சொந்த பிள்ளைகளை கூட கொஞ்ச முடியாத ஒரு பக்குவ நிலையில் இருந்த மக்களுக்கு மத்தியிலே யாரோ ஒரு அடிமை தன்னுடைய தந்தை விட்டுவிட்டு தாய் விட்டுவிட்டு நான் சிறந்த தந்தையிடம் வளர்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று சொன்னால் எப்படி இருக்கும் யமன் வாசிகளுக்கு? வேற வழி இல்லாமல் விட்டுட்டு போயிட்டாங்க. நேராக போய் அவர்கள் பெற்றோர்களிடம் சொல்கிறார்கள், உங்கள் பிள்ளையை நாங்கள் இப்படி இந்த இடத்துல பார்த்தோம். சொன்ன உடனே அந்த பெற்றோர்கள் ஆனந்தப்பட்டு அதிர்ச்சி அடைந்து உடனடியாக யமனை விட்டும் கிளம்பி போகிறாங்க மக்காவிற்கு. மக்காவிற்கு வந்தாச்சு.
இங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் ஸெய்த் நாயகம் இருக்கிறார்கள். வந்து மக்களிடம், மக்காவாசிகளிடம் எல்லாம் கண்ணீரும் கம்பலையோடு விசாரிக்கிறாங்க. இப்படி என் பையன் இருக்கிறாரே, நான் கேள்விப்பட்டேனே, என்னுடைய யமன் வாசிகள் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து இந்த சம்பவங்கள்லாம் சொன்னால் எங்கே இருக்கிறார்னு சொன்னவுடன் அந்த நிகழ்வை ஏற்கனவே கேட்ட மக்கத்து வாசிகள் ஒரு 20-30 பேர் ஒன்றாக திரண்டுதோ இந்த முகம்மதுடைய வீட்டில் தான் அவர் இருக்கிறார், வாங்கன்னு பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டாங்க பெற்றோர்களை. வீட்டிலே வெளியிலே ஒரு சின்ன கூட்டம் நிற்குது. ஸெய்த் நாயகத்துடைய பெற்றோர்கள் வருகிறார்கள், வாசல்ல நிற்கிறாங்க. ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு ஏதோ ஒரு விஷயத்திற்காக வெளியில் போயிட்டு உள்ள வர்றாங்க. வாசல்ல இவர்கள் நிற்பதை பார்த்து விட்டு, ஒரு பெற்றோரை பார்த்த சந்தோஷம் எப்படி இருக்கணும், போய் தன் தந்தை கட்டி அணைத்திருக்க வேண்டும், தன் தாயும் போய் அவர்கள் கட்டி இறுகப்பற்றி அன்பை வெளிப்படுத்தியிருக்க வேண்டும். எதுவுமே செய்யல. ஏதோ விருந்தாளி வந்த விருந்தாளிகளை பார்த்து விட்டு ஒன்றும் தெரியாமல் போதை போல் உள்ள போயிட்டாங்க. ஆச்சரியமாக இருந்தது பெற்றோர்களுக்கு. பெற்றோர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள்லாம் யாரோ வந்திருக்காங்களேன்னு வெளியே வந்து பார்க்கிறார்கள். கூட்டமாக நிற்கிறது. யார் என்ன அதுன்னு கேட்கும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் வைத்திருக்கக்கூடிய ஸெய்தினுடைய பெற்றோர்கள் நாங்கள். இதோ இவர் இருக்கிறாரு, இவர் அவருடைய சச்சா, சிறிய தந்தை ஸெய்தி. நாங்கள் இப்படியெல்லாம் காணாமல் போய்விட்டார் என்று இத்தனை வருடங்கள் அழுது இப்போதான் எங்களுடைய ஊர்க்காரங்க ஹஜ்ஜுக்கு வரும்போது கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் கேட்குறாங்க, அத்தஅரிஃபு மன்ஹும், இது யாருன்னு தெரியுமா? ஆம் தெரியும் யா ரசூலல்லாஹ். இதுதான் உங்கள் வாப்பாவாமே, அம்மாவாமே, உங்கள் சச்சாவாமே, ஏன் நீங்கள் போகலை? இந்த வார்த்தை சொன்னவுடன் ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அமா அன பில்லதி அக்தாரு அலைக அஹதுன் அன்தல் அபு வல் அம். யா ரசூலல்லாஹ், உங்களை தவிர தந்தை என்ற ஸ்தானத்தில் நான் வேறு யாரையும் நிற்க வைக்க மாட்டேன். நீங்கள் தான் எனக்கு தந்தை, நீங்கள் தான் எனக்கு சிறிய தந்தை, எல்லாமே நீங்க தான் யா ரசூலல்லாஹ். உங்களை விட்டு நான் அவர்களோடு போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நபி எந்த பிள்ளையும் தாய் விட்டு பிரிக்க மாட்டாங்க. அவர்கள் செலெக்ஷன் கொடுத்துட்டாங்க, ஸெய்த் நீங்கள் விரும்பினால் உங்கள் பெற்றோர்களோடு போய்விடலாம், எந்த காசும் எனக்கு பணையத்தொகை அடிமையாச்சே நீங்க இவ்வளவு காசை கொடுங்க அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். உங்கள் பெற்றோர்கள் வாசல்ல நிற்கிறாங்க, விரும்பினால் நீங்கள் போய்விடலாம், இல்லாவிட்டால் உங்களுடைய விருப்பம் என்று சொன்னவுடன் ஸெய்த் நாயகம் சொன்ன வார்த்தை, தாங்கள் தான் எனக்கு எல்லாம். என் பெற்றோராக இருந்தாலும் சரி, உங்களுடைய பணியிலே உங்கள் சொஹபத்தில் இருந்தது, இதைவிட என் பெற்றோர்களுடைய சொஹபத்தும் அவர்களுடைய நெருக்கமும் எனக்கு தேவையில்லை என்று சொன்னார்கள் என்று சொன்னால், என்ன மாதிரியாக ஒரு பிள்ளையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவர்ந்திருக்கிறார்கள். ஒரு குழந்தையை, ஒரு சிறுவருடைய அந்த உள்ளத்தில் பெருமானாருடைய அந்த இஷ்கும் முஹப்பத்தும் காதலும் எவ்வளவு விருட்சமாகி வியாபித்திருந்தால், காணாமல் போய் தவித்து கண்ணீரும் கம்பளையுமாக வருடங்கள் கழித்த பெற்றோர்கள் வந்து கூப்பிட்ட பொழுதிலும் கூட ஸெய்த் நாயகம் போகவில்லை என்று சொன்னால், குழந்தைகள் உள்ளத்தில் பெருமானார் ஏற்படுத்திய தாக்கம் என்பது அதிகம். அந்த முஹப்பத்தும் காதலும் தான் இன்றைய காலத்தில் நம்முடைய சமூகத்திற்கு தேவை. நபியினுடைய முஹப்பத் நமக்கு தேவை, நம்முடைய பிரியம் நம்ம பிள்ளைகளுக்கு தேவை. அந்த பிரியத்தோடு நாம் இந்த உலகத்தில் எந்த கல்வியை கற்றாலும், எந்த பொருளாதாரத்தை தேடினாலும், எந்த அரசியலில் நம்முடைய கால்களை பதிக்க நினைத்தாலும், அந்த முஹப்பத்துடன் ஈமானுடன் கூடிய அந்த வாழ்க்கையின் செயல்பாடுகள் தான் இந்த உலகத்தில் எல்லார எதிரிகளையும் வென்றெடுப்பதற்கான முக்கியமான தேவையாக இன்றைய காலத்தில் நாம் பார்க்கிறோம். எனவே இந்த ஈமானிய பலத்தை அதிகரிப்போம், பெருமானார் மீது அளவு கடந்த முஹப்பத்தை வைப்போம். நம்முடைய மனைவியை விட, மக்களை விட, பிள்ளைகளை விட அதிகமாக அவர்கள் மீதான நேசத்தை நாம் ஏற்படுத்தி கொள்வோம். அதன் மூலம் அவர்கள் எந்த வாழ்க்கையை நமக்கு தந்தார்களோ, என்ன வழிகாட்டுதல்களை நமக்கு கொண்டு வந்து இந்த உலகத்தில் நிலைநிறுத்தினார்களோ, அந்த வாழ்க்கையாக நம் மனோ இச்சை மாற்றிக்கொள்வோம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அத்தகைய உயர்ந்த நற்பாக்கியத்தை தருவானாக. அதன் மூலம் இந்த உலகின் எல்லா அச்சுறுத்தல்களையும், எல்லா எதிரிகளையும் நாம் கண்டு பயப்படாமல் நிலையாக நின்று வெற்றியுள்ள சுதந்திரமான வாழ்க்கை வாழ அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.